வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிக்கும் நான் ஏபிஎம் நிஸ்ரின். நான் நாகரத்னம் தீவதர்ஷினி. முதலில் தலைப்புச் செய்திகள். தெற்காசிய வலய நாடுகளில் டீசல் மற்றும் பெட்ரோல் விலையை குறைந்த மட்டத்தில் பேணும் நாடு இலங்கை என மத்திய வங்கி தெரிவிப்பு. ரயில்வே நிலைய அதிபர்கள் பணி பகிர்ச்சியறிப்பில் ஈடுபட்டாலும் பயணிகளுக்கான சேவைகள் பாதிப்பின்றி தொடர்கிறது. நத்தார் நள்ளிரவு திருப்பலி ஆராதனை நிகழ்வு இன்றிரவு 11:40 கொழும்பு முகத்துவாரம் தூய கற்பணி மாதா தேவாலயத்தில் இருந்து நேரலையாக நேத்ரா அலைவரிசையில். வடக்கு கிழக்கு பகுதிகளில் வீடற்றோருக்கு 6000 வீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் தெரிவிப்பு. LPL போட்டியின் வெற்றி கிண்ணம் ஜப்னா கிங்ஸ் அணிவசம். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். சர்வதேச சிவில் விமான சேவைகள் 77வது ஆண்டு நிறைவு இன்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் கட்டுநாயக்காவில் உள்ள இலங்கை சிவில் விமான சேவைகள் அதிகார சபையில் இடம்பெற்றது. நிகழ்வு இடம்பெறும் இடத்துக்கு வந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பலி குணாமினரிடம் சுமூக கலந்துரையாடலில் ஈடுபட்டார். பின்னர் சிவில் விமான போக்குவரத்து தொடர்பான கண்டுபிடிப்பாளர்கள் ஏற்பாடு செய்திருந்த கண்காட்சியும் ஜனாதிபதி பார்வையிட்டார். இதன்போது கலைஞர் ரவீந்திர திசாநாயக்கவின் படைப்பொன்று ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. சிவில் விமான போக்குவரத்து துறையின் முன்னேற்றத்துக்கான பங்களிப்பினை அதிகரிக்கும் வகையில் விமான போக்குவரத்து துறை சார்ந்த 5 அதிகாரிகளுக்கும் கோவிட் தொற்று பரவல் காரணமாக பாடசாலைகள் மூடப்பட்டிருந்த காலப்பகுதியில் இணையத்தின் ஊடாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட போட்டியில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான மாணவர்களுள் வெற்றி பெற்ற 3 மாணவர்களுக்கும் பல்வேறு துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல முக்கியஸ்தர்களுக்கும் ஜனாதிபதி இதன்போது விருது வழங்கினார். ஜனாதிபதியின் வருகையை குறிக்கும் வகையில் சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் தலைவர் உப்புல் தர்மதாச நினைவு சின்னம் ஒன்றை வழங்கினார். 2ஆம் உலகப் போரின் பின்னர் 1944ஆம் ஆண்டில் 26 நாடுகள் ஒன்றிணைந்து விமான ஒழுங்குமுறை மற்றும் ஒருங்கிணைப்பிற்கான சிகாகோ ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டன. அதன் பிரதிபலனாக சர்வதேச விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டது. 1948ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி இலங்கை அந்த அமைப்பில் உறுப்பினரானது. தற்பொழுது அந்த அமைப்பில் 193 நாடுகள் அங்கம் வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, ராஜாங்க அமைச்சர் TB சாணக உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றார்கள். இயேசுநாதரின் பிறந்த தினத்தை ஞாபகமூட்டும் வகையில் நாளைய தினம் மலரவிருக்கும் நத்தார் தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல பாகங்களும் அலங்கார விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு கொழும்பு தாமரை தடாக வளாகம் அலங்கார விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு சுதந்திர வலயத்தை அண்டிய ஆர்கேட் வளாகம் உள்ளிட்ட பல இடங்களும் அலங்கார விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. கொழும்பில் பல முன்னணி சுற்றுலா ஹோட்டல்களும் அலங்கார விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. நத்தார் தினத்தை முன்னிட்டு பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்கொள்வனவில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர். வெளி பிரதேசங்களில் இருந்து கொழும்பிற்கு வருகை தரும் மக்களும் சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்றி பொருட்கொள்வனவில் ஈடுபட்டுள்ளனர். நத்தார் தினத்தை முன்னிட்டு இலங்கை கடற்படை பெண்கள் பிரிவு மற்றும் கடற்படை பிரிவின் கிறிஸ்தவ சங்கமும் இணைந்து ஏற்பாடு செய்த பக்தி பாடல் நிகழ்வொன்று நேற்று தாமரை தடாக வளாகத்தில் இடம்பெற்றது. கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் நிஷாந்த ஒழுகேத்தன்ன மற்றும் கடற்படை பெண்கள் பிரிவின் தலைவி சந்திமா ஒழுகேத்தன்னவின் அழைப்பின் பேரில் இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக ஜனாதிபதியின் பாரியார் அயோமா ராஜபக்ஷ கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
உலகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்துமஸ் தினத்தை நாளை கொண்டாட உள்ளனர். கிறிஸ்தவ மக்கள் செறிந்து வாழும் மன்னார் மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் ஆரம்பித்துள்ளன. பொதுமக்கள் பொருட்களை கொள்வனவு செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள். அதே நேரம் கொரோனா தொற்று பரவல் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்லாசி வேண்டி தேவாலயங்களில் விசேட பிரார்த்தனைகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தினமான கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாளை உலகளாவிய ரீதியில் கிறிஸ்தவ மக்கள் கொண்டாட உள்ள நிலையில் வவுனியா மக்களும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட தயாராகி வருகின்றனர். நாட்டில் காணப்படும் கோவிட் நிலைமையிலும் மக்கள் சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய நகரத்திற்கு வந்து புத்தாடைகள் மற்றும் பொருட்கொள்வனவில் ஈடுபடுவதை அவதானிக்க முடிந்ததாக பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டை விட இவ்வாண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை விற்பனை அதிகரித்திருப்பதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த வேளையில் நத்தார் நள்ளிரவு திருப்பலி ஆராதனை நிகழ்வு இன்று இரவு 11:40க்கு கொழும்பு முகத்துவாரம் தூய கற்பனி மாதா தேவாலயத்தில் இருந்து நேரடியாக எமது நேத்ரா அலைவரிசையிலே ஒலிபரப்பு செய்யப்பட உள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கிறார் எமது தயாரிப்பாளர் மைக்கேல் மரியா ஜெயமன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நிஸ்ரீன், அனைவருக்கும் வணக்கம். பாருலக மக்களின் பாவங்கள் போக்கிட மனித உடலெடுத்தார் ஜேசுபிரான். ஜேசுபிரானுடைய பிறப்பை முழு உலகமுமே கொண்டாட ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றது. நேத்திர அலைவரிசையும் ஜேசுபிரானுடைய பிறப்பினை கொண்டாட ஆயத்தமாகி கொண்டிருக்கின்ற அதே தருணத்தில் நத்தார் நள்ளிரவு திருப்பலி ஆராதனையையும் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய நேத்திர அலைவரிசை ஆயத்தமாக இருக்கின்றது. இம்முறை நத்தார் திருப்பலி ஆராதனை கொழும்பு முகத்துவாரம் தூய கர்ப்பிணி மாதா தேவாலயத்திலிருந்து நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும் என்பதை நாங்கள் நினைப்படுத்துகின்றோம். அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் எம்முடைய தயாரிப்பு குழுவினர் மிகவும் சிறந்த முறையிலே இப்பொழுது ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நத்தார் நள்ளிரவு திருப்பலி ஆராதனையை கார்மேல் சபையினுடைய அருட்தந்தை அருட்பணி பிரபு அவர்களும் அதே போல அருட்பணி அலெக்சாண்டர் ஆகியோரும் ஒப்புக் கொடுக்கவிருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். குறிப்பாக இந்த ஆலயத்திலே பங்கு பெறுகின்ற விசுவாசிகள் சுகாதார விதிமுறைகளை கடைபிடித்து இந்த நத்தார் நள்ளிரவு திருப்பலி ஆராதனையில் பங்கு பெற வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த நத்தார் நள்ளிரவு திருப்பலி ஆராதனை இரவு 11:40க்கு நேத்ரா அலைவரிசையின் ஊடாக நேரடியாக ஒளிபரப்பு செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். அதே போல காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் பல்வேறு நத்தார் நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். காலை 6 மணி முதல் கேரோல் கீதங்கள், விசேட நத்தார் கலந்துரையாடல்கள், அத்தோடு காலை 10 மணிக்கு விசேட வாழ்த்து செய்தியும் உங்களுக்காகவே இடம்பெறும் என்பதை நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். காலை 10 மணி இடம்பெறுகின்ற வாழ்த்து நிகழ்ச்சி, அதே போல நண்பகல் இடம்பெறுகின்ற திரைப்படம், இன்னும் பல கரோல் நிகழ்ச்சிகள், போட்டிகள் என்பவற்றையும் உங்களுக்காகவே நாங்கள் ஒளிபரப்பு செய்ய ஆயத்தமாக இருக்கின்றோம். ஆகவே இன்றைய 11:40 மணி முதல் நாளைய தினம் முழுவதுமே நீங்கள் நேத்ரா அலைவரிசையோடு இணைந்து கொண்டு நத்தார் நாளை நீங்கள் மிக மகிழ்ச்சியாக கொண்டாட முடியும் என்பதை நினைவுபடுத்துகின்றோம். குறிப்பாக வீடுகளில் இருக்கின்ற வயது முதிர்ந்தவர்கள், நோயாளிகள், சிறு குழந்தைகள், தேவ ஆலயங்களுக்கு சென்று நள்ளிரவு திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாதவர்களுக்காகவே இந்த நத்தார் நள்ளிரவு இந்த நேரடியாக நாங்கள் ஒளிபரப்பு செய்கின்றோம். இந்த நேரடி ஒளிபரப்போடு இணைந்து கொண்டு ஆன்மீக தேவைகளையும் பக்தர்கள் பூர்த்தி செய்ய முடியும் என்பதை நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். குறிப்பாக இந்த சுகாதார விதிமுறைகளுக்கு அமையவே அனைத்து ஆலயங்களிலும் பக்தர்கள், விசுவாசிகள் பங்கு பெற வேண்டும் என்பது இப்பொழுது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதற்கு ஏற்ற வகையிலாகவே அனைவரும் சுகாதார விதிமுறைகளை கடைபிடித்து ஆலயங்களில் பங்கேற்க வேண்டும் என்பதையும் நேத்ரா அலைவரிசையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றது. ஆகவே இடம்பெறுகின்ற நத்தார் நள்ளிரவு திருப்பலி ஆராதனையை உங்களுக்காகவே நாங்கள் நேரடியாக அஞ்சல் செய்ய காத்திருக்கின்றோம். பிறக்கவிருக்கின்ற ஜேசுபிரான் நம் அனைவருடைய வாழ்விலும் புதிய மீட்பை கொண்டு வர வேண்டும், நோயற்ற ஒரு வாழ்வினை கொண்டு வர வேண்டும், மகிழ்ச்சியான வாழ்வினை நமக்கு அளிக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு நாங்கள் இந்த நத்தார் நாளை நாங்கள் கொண்டாட ஆயத்தமாகவும் என்பதை நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். ஆகவே தொடர்ச்சியாக நேத்ராவோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்காகவே பல நிகழ்ச்சிகளை வழங்க ஆயத்தமாக இருப்பதோடு அதே போல நத்தார் நள்ளிரவு திருப்பலி ஆராதனையை நாங்கள் கொள்ளும் முகத்துவாரம் தூய கர்ப்பிணி மாதா ஆலயத்திலிருந்து வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். குழந்தை வரம் கேட்கும் அனைவருக்கும்
குழந்தை வரம் நல்கிடும் தூய கர்ப்பிணி மாதா ஆலயத்திலிருந்து உங்களுக்காகவே நாங்கள் நள்ளிரவு ஆராதனையை அஞ்சல் செய்ய ஆயத்தமாக இருக்கின்றோம். நான் ஸ்ரீன் நேத்ரா ரூபவாகினி செய்திகளுக்காக நான் கொழும்பு முகத்துவாரம் தூய கர்ப்பிணி மாதா ஆலயத்திலிருந்து மைக்கேல் மரியஜெயமன். நத்தார் நள்ளிரவு திருப்பலி ஆராதனை நிகழ்வு தொடர்பாக அங்கிருந்து தகவல்களை வழங்கியவர் எமது தயாரிப்பாளர் மைக்கேல் மரிய ஜெயமன் அவர்கள். நன்றி, வணக்கம். சிலாபம் சென்ட் மரியா தேவாலயத்தில் இன்றிரவு 12 மணியிலிருந்து சிங்கள மொழியில் நத்தார் நள்ளிரவு திருப்பலி பூஜை ஒப்புக் கொடுக்கப்படும். தேசிய தொலைக்காட்சியின் ஊடாக இது நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். சிலாபம் மறைமாவட்ட ஆயர் அதிவணக்கத்திற்குரிய வெலன்ஸ் மெண்டிஸ் ஆண்டகையின் தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். தனிநபர் மொத்த தேசிய உற்பத்திக்கு ஒப்பீட்டளவில் தென்னாசியா வலய நாடுகள் பலவற்றில் டீசல் மற்றும் பெட்ரோலின் விலையேற்றத்தில் இலங்கையும் உள்ளடங்கியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அந்த வகையில் இலங்கையில் ஒரு லிட்டர் டீசலின் விலை $0.600 பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை $0.880 அமெரிக்க டாலராகும் என்று அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் தென்னாசிய வலய நாடுகளிலே தனிநபர் மொத்த தேசிய உற்பத்தி கொண்ட நாடாக இலங்கை விளங்குகிறது. அந்த தொகை $3682 அமெரிக்க டாலராகும். அந்த வரிசையிலே பூட்டான் மற்றும் பங்களாதேசம் முறையே 2ஆம் 3ஆம் இடங்களை பிடித்துள்ளன. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் 3வது 4வது இடங்களை பிடித்துள்ளன. நேபாளம் 6வது இடத்தை பிடித்துள்ளது. அந்த பட்டியலில் ஆப்கானிஸ்தான் இறுதியில் உள்ளது. டீசல் விலை மிக அதிகரித்த நாடாக இந்தியா விளங்குகிறது. அங்கு டீசல் ஒரு லிட்டர் $1.194 அமெரிக்க டாலருக்கு விற்கப்படுகிறது. பூட்டானில் ஒரு லிட்டர் டீசலின் விலை $1.094 அமெரிக்க டாலராகும். ஜனாதிபதியின் சுபிட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்திற்கு அமைய வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வீடற்றோருக்கு 6000 வீடுகள் வழங்கப்பட உள்ளதுடன் வன்னி மாவட்டத்தில் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் தெரிவித்துள்ளார். இன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். எமது அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் இந்த 2021ஆம் ஆண்டை பொறுத்தளவுக்கு பாரிய வேலை திட்டங்கள் எமது வன்னி மாவட்டத்தில் நடைபெற்று வருகின்றது. அதிமேதகு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களுடைய சுபேட்சத்தை நோக்கிய அந்த செயல் திட்டத்திற்கு அமைய வடகிழக்கில் கிட்டத்தட்ட 6000 வீடுகள் வீடற்றவர்களுக்கு எமது அரசு வழங்கியிருக்கின்றது. அது ஒரு பாரிய ஒரு வேலை திட்டம். உட்கட்டமைப்பு வேலைகள் வீடமைப்பு உட்கமைப்புக்காகவே எமக்கு கிட்டத்தட்ட 7000 மில்லியன்கள் இந்த முறை வேலை திட்டங்கள் நடந்திருக்கிறது. வன்னி மாவட்டத்தில் வவுனியா, மெனா, முல்லைத்தீவு மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டருக்குரிய காப்பட்டு வேலைகள் முடிவடைகிற தருவாயில் இருக்கின்றது. 5000 குளங்கள் அபிவிருத்தி திட்டங்களில் எமது பாதியில் 3 மாவட்டத்தை மட்டும் எடுத்தாலே கிட்டத்தட்ட பல நூற்றுக்கணக்கான குளங்களுடைய தெரிவு செய்யப்பட்டு அதற்குரிய வேலைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கோவிட்-19 தொற்று ஏற்படும் பட்சத்தில் அதன் பாதிப்பு கடுமையாக இருக்கும் என்பதால் இதுவரை தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாதோர் உடனடியாக அவற்றை பெற்றுக்கொள்ளுமாறு சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. மகப்பேற்று வைத்திய நிபுணர் சாமிந்த மாத்தோட்ட பண்டிகை காலத்தில் கோவிட்-19 தொற்றிலிருந்து பாதுகாப்பு இருக்குமாறு கர்ப்பிணி தாய்மாரிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். ඔබ ගර්භණී බව දැනගත් පළවෙනි අවස්ථාවේදීම ඔබේ පවුල් සෞඛ්‍ය සේවා නිලධාරිණිය හමු වෙලා මේ කොවිඩ් கோவிட்-19 நோய் எதிர்ப்பு சக்தி வேலை திட்டத்தின் கீழ் இதுவரை 3,49,44,180 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. 1,59,78,824 பேருக்கு முதலாவது தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை 1,38,24,015 பேருக்கு 2 தடுப்பூசிகளும் வழங்கப்பட்டுள்ளன. 31,41,341 பேருக்கு பூஸ்டர் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. நாடு தழுவிய ரீதியில் 20 வயதுக்கு மேற்பட்டோருக்கான பூஸ்டர்
தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்ட 554 பேர் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டனர். தற்பொழுது வரை 8790 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். நேற்றைய தினம் 301 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளார்கள். இதுவரை பூரண குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 5,58,527 ஆகும். போலியான முறையில் PCR பரிசோதனைகளை மேற்கொள்ளும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த கொச்சிக்கடை பௌரத்தோட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த 3 சந்தேக நபர்களை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளார்கள். சந்தேக நபர்களிடம் கைவசம் இருந்த 17 PCR அறிக்கைகள் மற்றும் 5 கைத்தொலைபேசிகள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. ஐரோப்பிய நாடுகளில் கொரோனா அவதானம் மேலும் அதிகரித்துள்ளது. கடந்த சில தினங்களில் பல நாடுகளில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியில் நேற்று 45,000க்கும் அதிகமான கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் ஆரம்பமான தினத்திலிருந்து அந்நாட்டில் நாளொன்றில் பதிவான அதிகளவான தொற்றாளர் எண்ணிக்கையாக இது கருதப்படுகிறது. இத்தாலியில் மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 55 லட்சமாகும். இதுவரை 1,36,000 மரணங்கள் பதிவாகியுள்ளன. பிரித்தானியாவில் நேற்று அதிகளவிலான கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். 1,20,000க்கும் அதிகமான தொற்றாளர்கள் அங்கு பதிவாகியுள்ளனர். அந்நாட்டில் நாளொன்றில் பதிவாகிய அதிக தொற்றாளர்களாக இது கருதப்படுகிறது. ஐக்கிய ராஜ்யத்தில் 1,00,000க்கும் அதிகமான தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். பிரான்சில் நேற்று 91,000க்கும் அதிகமான தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். ஐரோப்பிய நாடுகளில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மான்டினெரோ ராஜ்யத்தின் ஜனாதிபதி மிலோ யுஹானோவிச் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளார். அந்த ராஜ்யத்தின் மொத்த சனத்தொகையில் கூடுதலானோருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் இரவு ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அனைத்து நாட்களிலும் இரவு 12 மணி தொடக்கம் அதிகாலை 5 மணி வரை இது நடைமுறைப்படுத்தப்படும். குறிப்பிட்ட பிராந்தியத்தில் இதுவரை ஒமிக்ரோன் தொற்றாளர்கள் இனம் காணப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவர்களை சிறந்த பிரஜைகளாக உருவாக்குவதில் ஆசிரியர்களின் பங்களிப்பு பாராட்டத்தக்கதாகும் என்று ஊடகத்துறை அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். மாத்தறை மஹிந்த ராஜபக்ஷ வித்தியாலயத்தில் ஆசிரியர்களை கௌரவிக்கும் நோக்கில் நேற்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த போது அவர் இதனை குறிப்பிட்டார். குறித்த பாடசாலை மாணவர்கள் கடந்த 3 வருடங்கள் கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெற்றுக் கொண்டார்கள். 2018, 2019 மற்றும் 2020 ஆண்டு காலப்பகுதிகளில் பரீட்சைக்கு முகம் கொடுத்த அனைத்து மாணவர்களும் சித்தி அடைந்துள்ளார்கள். 2020ஆம் ஆண்டில் 52 மாணவர்கள் 9 ஏ சித்திகளை பெற்றுக் கொண்டதுடன் 50 மாணவர்கள் 8 ஏ சித்திகளையும் 44 மாணவர்கள் 7 ஏ சித்திகளையும் பெற்றுக் கொண்டார்கள். இந்த மாணவர்களுக்கு கற்பித்த 108 ஆசிரியர்கள் இதன் போது கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பல கோரிக்கைகளை முன்வைத்து புகையிரத நிலைய பொறுப்பதிகாரிகள் நேற்று இரவு தொடக்கம் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை அரச வைத்தியர்களின் வேலைநிறுத்தமும் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. புகையிரத நிலைய பொறுப்பதிகாரிகளின் வேலைநிறுத்தம் காரணமாக புகையிரத நிலையங்களில் பயணச்சீட்டுகளை வழங்கும் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இதன் காரணமாக பயணிகள் பயணச்சீட்டின்றி புகையிரத பயணங்களை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகையிரத நிலைய பொறுப்பதிகாரிகள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள போதும் புகையிரத பிரயாண சேவை வழமை போன்று இடம்பெறுவதாக புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. ස්ථානාධිපතිවරුන් වර්ජනයක නිරත වුවද දුම්රිය දහවනේ සාමාන්‍ය පරිදි සිදු කරන බව දුම්රිය දෙපාර්තමේන්තුව සඳහන් කළා. දැන් මේ උත්සව සමයේ මගී ජනතාව වෙනවා දුම්රිය සේවය වෙත. එම නිසා ඔවුන් සඳහා වඩා හොඳ සේවයක් ලබා දීම තමයි දුම්රිය දෙපාර්තමේන්තුව අප සැමගේ වගකීම. එම නිසා මම වෘත්තීය සමිතියෙන් ඉල්ලා සිටියා මේ අවස්ථාවේදී වගකීමෙන් කටයුතු කරන්න දුම්රිය ගමන් කරන මගීන් අපහසුතාවපත් කරන්න එපා කියලා. නමුත් මම ඊයේ මාධ්‍ය වලින් දැක්කා වෘත්තීය සමිතියෙන් ප්‍රකාශයක් නිකුත් කරලා තියෙනවා මේ උත්සව සමයේදී අතිරේක දුම්රිය වැඩි ප්‍රමාණයක් දාවන්නේ යෙදුවේ නැති හින්දා මගීන් තදබද වෙලා යනවා. ඒකට විරුද්ධතාවයක් දැක්වීමක් වශයෙන් වැඩ වර්ජනයකට
යනවා කියලා. ඇත්තටම මම හිතන්නේ කිසිම තර්කයකට ගැලපෙන්නේ නැහැ. අපි මේ වෙලාවේදී මගින් සඳහා සේවය ලබා දෙන්න ඕන. වඩා වැඩි සේවයක් ලබා දෙන්න ඕනේ. අතර වෘත්තීයමය ගැටලු අපි සාකච්ඡා කරලා විසඳ ගන්න ඕන. මම මේ වෘත්තීය සමිතිය සමග සාකච්ඡා කරුවා දින දෙකකට පෙර ඔවුන් ඉදිරිපත් කරනු බොහෝමයකට විසඳුම් ලබා දුන්නා. ඔවුන්ගේ ඉල්ලීම් පරිදිම විසඳුම් ලබා දුන්නා. නමුත් සමහර කාරණා තියෙනවා වෘත්තීය දෙපාර්තමේන්තුවෙන් ලබා දිය නොහැකි කාරණා. උදාහරණයක් ලයි මහතුරු ඉල්ලා සිටිනවා. දැන් ඉන්නේ සාන්නේ බදවාගෙන තියෙන්නේ ඇඩ්වාන්ස් ලෙවල් වලින්. එයාලා කියනවා අපි උපාධියෙන් බඳව ගන්න. උපාධියෙන් බඳවා ගත්තේ නැත්නම් අපි වෘත්තීය ක්‍රියාමාර්ගයකට යනවා කියලා. උපාධිය සමග බලාපොරොත්තු වෙනවා වාහන වෙහිකල් පර්මිට් එක ගන්න. අන්න ඒ වගේ යටි අරමුණු තියාගෙන තමයි ඔවුන් මේ වෘත්තීය ක්‍රියාමාර්ගයට ගිහිල්ලා තියෙන්නේ. ඉදිරිපත් කරන කරුණු සම්පූර්ණයෙන්ම සාවද්‍යයි. දුම්රිය මගින්න තමා ඇපේට තියලා තමන්ගේ ඉල්ලීම් කරා මේ වෘත්තීය සමිතිය යන්නේ ඊටාම අසාධාරණ ක්‍රියාවලියක්. රජයේ වෛද්‍ය නිලධාරීන්ගේ සංගමය ආරම්භ කළ அரசு வைத்தியர் சங்கத்தின் பணி பகிஷ்கரிப்பு இன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 7 கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த பணி பகிஷ்கரிப்பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக இன்று மாலை கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதேவேளை சுகாதார அமைச்சர் கெஹல்லி ரம்புக்வெல்ல தலைமையிலும் இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. பாரம்பரிய பின்தங்கிய கிராம உட்கட்டமைப்பை அபிவிருத்தி செய்யும் ஒருங்கிணைந்த வேலைத்திட்டம் திருகோணமலை சின்னப்பிள்ளை சேனி பிரதேசத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பாரம்பரிய கைத்தொழில் மற்றும் இரும்பிலான கைத்தொழில்களில் ஈடுபடும் 25 பேருக்கு வாழ்வாதார உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வு திருகோணமலை மாவட்ட பட்டினமும் சூழலும் பிரதேச செயலாளர் தனீஸ்வரன் தலைமையிலே இடம்பெற்றது. நிகழ்வில் பிரதிநிதியாக திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கபிலர் நுவான் அத்துக்கோரல சிறப்பதியாக கலந்து கொண்டு பொருட்களை வழங்கி வைத்தார். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இருந்ததாக அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நெலுந்தெரிய துந்தொட கலப்பிட்ட வீதியை அண்மித்த பாலத்தின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த வேலைத்திட்டத்திற்கு 145 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 15 மாதங்களில் இவ்வேலைத்திட்டம் நிறைவு செய்யப்பட உள்ளது. அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ கருத்து வெளியிடுகையில் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தினர் தாம் ஆட்சி பொறுப்பை ஏற்றதுடன் பட்டப்பகலில் மத்திய வங்கியை கொள்ளையடித்தார்கள். அந்த பணத்தை தமது அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்தினார்கள். கொள்ளையடிப்பதே அவர்களின் முழு நோக்கமாக இருந்தது. அவர்கள் நாட்டின் தேசிய பாதுகாப்பு விடயத்தில் கவனயீனமாக இருந்தனர். இதன் காரணமாகவே குண்டுவெடிப்பு உள்ளிட்ட பல தீவிரவாத செயல்கள் நாட்டில் இடம்பெற்றன என்று தெரிவித்தார். ඔවුන්ගේ පළවෙනි ඕමනාව හොරකම වහගන්න පරීක්ෂණ කෙරුවා හොරකම් නොකරපු නායකයන්ට විරුද්ධව. යුද්ධයක් තිබුණේ ආරක්ෂාව නැති කෙරුවා. අන්තිමට ආරක්ෂාව බින්දුවට දාලා අන්තිමට ගෙදරට ඇවිල්ලා බෝම්බ ගහලා යනකම් ඒගොල්ලෝ ඇස්කන් පියාගෙන හිටියා. 300ක් 400ක් මැරෙන්න ඇරියා. கட்டுநாய்க்கு சீதுவ நகரசபையின் நிதியுதவியுடன் குறித்த பிரதேச பாடசாலை மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கி வைத்தல் மற்றும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் 100 பேருக்கு 10 லட்சம் ரூபாய் புலமை பரிசில் வழங்கி வைக்கும் வேலைத்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பொலனறுவை மெதிரிகிரிய ஆதார வைத்தியசாலையில் 85 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட சிறுவர் சிகிச்சை பிரிவு நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீபால கம்லத், வடமத்திய மாகாண ஆளுநர் மகிபால ஹேரத் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். சுமார் 20 லட்சம் ரூபாய் நிதியில் அமைக்கப்பட்ட பசர காட்டுருவ வாராந்த சந்தை தொகுதி மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது. கிராமிய மக்கள் தமது உற்பத்தி பொருட்களை இலகுவாக விற்பனை செய்யும் நோக்கில் இந்த சந்தை தொகுதி அமைக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். கெக்கிராவ ஒழுக்கந்தர மகா வித்தியாலயத்தில் 4 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்பட்ட 3 மாடி கட்டடம் மாணவர்களின் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது. வடமத்திய மாகாண ஆளுநர் மகிபால ஹேரத் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். வரவு செலவு திட்டத்தின் படி பிரதேச ரீதியாக 40% ஒதுக்கீட்டை மேற்கொள்ள முடியும். எனினும் அதனை 100% அதிகரிக்க கட்சி பேதமின்றி வறியவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ராஜாங்க அமைச்சர் பிமலவீர திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
காரதீவு சமுர்த்தி பெறும் பயனாளிகளுக்கு தையல் இயந்திரங்கள் வழங்கும் நிகழ்வு 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான கலந்துரையாடலும் காரைதீவு பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. காரைதீவு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் என்ற வகையில் இராஜாங்க அமைச்சர் விமலவீர திசாநாயக்க இதில் பங்கேற்றார். சிலாபம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தொடுவாவ புதிய போலீஸ் நிலைய திறப்பு விழா வடவில் மாகாண சிரேஷ்ட பதில் போலீஸ் மா அதிபர் சஞ்சீவ தம்ரத்ன தலைமையில் இன்று இடம்பெற்றது. போலீஸ் திணைக்களத்திற்கு சொந்தமான 590வது போலீஸ் நிலையம் இதுவாகும். இந்த போலீஸ் நிலையம் 13 கிராம சேவகர் பிரிவுகளை உள்ளடக்கியுள்ளது. கடந்த காலங்களில் தொடுவாவ கடற்பரப்பில் பாரிய அளவிலான போதைப்பொருள் வியாபாரம் உள்ளிட்ட பல சட்டவிரோத நடவடிக்கைகள் பதிவாகின. அந்த வகையில் பிரதேச மக்களின் வேண்டுகோளுக்கு அமைய போலீஸ் திணைக்களம் இந்த புதிய போலீஸ் நிலையத்தை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டது. குறித்த போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியாக எல் லலித் ரணவீரன் நியமிக்கப்பட்டுள்ளார். புத்தளம் மாவட்டத்திற்கு பொறுப்பான பதில் போலீஸ் மா அதிபர் நிமல் பெரேரா, சிலாபம் போலீஸ் பிரிவு பொறுப்பதிகாரி லலித் ரோஹணகமகி உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். சௌபாக்கிய வாரத்தை முன்னிட்டு வெள்ளாவளி சமுர்த்தி வங்கியில் சௌபாக்கிய வீட்டு காசோலை வழங்கும் நிகழ்வு பொறுதிவு பெற்று பிரதேச செயலக பிரிவில் இடம்பெற்றது. சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி பொறுதிவு பெற்று பிரதேச செயலாளர் ஆர் ராகுலநாயக தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் வாழ்வாதார திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. வெள்ளாவளி சமுர்த்தி வங்கியினால் சௌபாக்கிய வாரத்தை முன்னிட்டு பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கோரளைப்பற்று மத்தி ஒளிமயம் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினால் பிறைந்துறை சேனை சாதுலியா வித்யாலயத்தில் உள்ள மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் MC அயூப்கான் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கோரளைப்பற்று மத்தி ஒளிமயம் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் முக்கியஸ்தர்கள், ஆசிரியர்கள் என பலரும் பங்கேற்றனர். மனிதவள வேலைவாய்ப்பு திணைக்களத்தினால் மாற்றுத் திறனாளிகளுக்கான தொழில் வாய்ப்பை உருவாக்கும் நிகழ்வு வவுனியாவில் இடம்பெற்றது. மாவட்ட செயலாளர் BA சரஷ்சந்திரா தலைமையிலே இடம்பெற்ற நிகழ்வில் மாவட்ட உதவி செயலாளர் சபர்ஜா மற்றும் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். மாற்றுத் திறனாளிகளுக்கும் சமூகத்தின் பொருளாதாரத்தில் பங்களிப்பு செய்ய வேண்டும், அவர்களுக்கு தொழில்துறையிலே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற சிந்தனையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் ஸ்ரீ மருதனாமடு ஆஞ்சநேயர் பெருமானின் லட்சார்த்த பெரும் சாந்தி வழிபாடு சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி சிறப்பான முறையில் இடம்பெற்றது. கருவறையில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானுக்கு ஹோம பூஜைகள், அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று லட்சார்த்த மந்திரங்கள் சிவாச்சாரியார்களால் ஓதப்பட்டு தீபாராதனைகள் இடம்பெற்றன. கடந்த 2 வருடங்கள் தொற்று நிலை காரணமாக லட்சார்த்த பெரும்சாந்தி உற்சவம் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பன்னல பல்லேகம பிரதேசத்தில் கோழி பண்ணை ஒன்றில் இன்று ஏற்பட்ட தீ விபத்தினால் அங்கிருந்த அதிகளவான கோழி குஞ்சுகள் உயிரிழந்துள்ளன. நீர்கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த வருத்தர் ஒருவருக்கு சொந்தமான இந்த கோழி பண்ணை 17 ஏக்கர் பரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளது. இதில் 35,000 கோழி குஞ்சுகளை வளர்க்கும் வகையில் இது நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து ஏற்பட்ட போது இங்கிருந்த 3000க்கும் அதிகமான கோழி குஞ்சுகள் உயிரிழந்துள்ளதாக பன்னல போலீசார் தெரிவித்துள்ளனர். கோழி குஞ்சுகளுக்கு தேவையான வெப்பநிலையை வழங்குவதற்கு பொருத்தப்பட்டிருந்த கேஸ் தாங்கியில் ஏற்பட்ட கசிவு காரணமாக இந்த தீ பரவியிருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கம்பஹா திவலப்புட்டிய பகுதியில் அமைந்திருந்த கோழி பண்ணையில் கடந்த 11ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தில் 8000க்கும் மேற்பட்ட கோழிகள் இறந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
சேதன பசலையை உற்பத்தி செய்வதற்கு அவசியமான தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்தல் மற்றும் அது தொடர்பான ஆராய்ச்சி நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மாக்கந்துர விவசாய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் பல விவசாயத்துறை உத்தியோகஸ்தர்களுக்கு இது தொடர்பான பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாக குறித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறித்த விவசாய ஆராய்ச்சி நிறுவனம் 1980ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 2008-2009ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் சேதன பசலை உற்பத்தியை மேற்கொள்வதற்கான நிலையமாக இது செயல்பட்டது. சுபிட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்திற்கு அமைய சேதன பசலை தொடர்பான ஆராய்ச்சிக்கு இந்த நிறுவனம் பாரிய பங்களிப்புகளை வழங்கியது. இந்த நிறுவனம் இந்த வருடத்தில் மாத்திரம் சுமார் 7000க்கும் அதிகமான விவசாயத்துறை அதிகாரிகளுக்கு சேதன பசலை உற்பத்தி தொடர்பான பயிற்சிகளை வழங்கியுள்ளது. நத்தார் பண்டிகையின் போது நத்தார் தாத்தாவிடமிருந்து அன்பளிப்புகளை பெற்றுக்கொள்வதில் குழந்தைகள் ஆர்வம் காட்டுவார்கள். உலகின் பல நாடுகளில் நத்தார் தாத்தாவிடமிருந்து கிடைக்கப்பெறும் அன்பளிப்புகளை கொண்டு சிறுவர்கள் மற்றும் குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். கிறிஸ்தவ வருடம் 3வது நூற்றாண்டில் துருக்கியிலே பிறந்த நெகிலஸ் சிறுவயதிலேயே தனது பெற்றோரை இழந்தார். இதன் காரணமாக செய்திகள் நிறைவில் சாராம்சம். தெற்காசிய வலய நாடுகளில் டீசல் மற்றும் பெட்ரோல் விலையை குறைந்த மட்டத்தில் பெறும் நாடு இலங்கை என மத்திய வங்கி தெரிவிப்பு. ரயில்வே நிலைய அதிபர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டாலும் பயணிகளுக்கான சேவைகள் பாதிப்பின்றி தொடர்கிறது. நத்தார் நள்ளிரவு திருப்பலி ஆராதனை நிகழ்வு இன்றிரவு 11:40க்கு கொழும்பு முகத்துவாரம் தூய கர்ப்பிணி மாதா தேவாலயத்திலிருந்து நேரலையாக நேத்ரா அலைவரிசையில். வடக்கு கிழக்கு பகுதிகளில் வீடற்றோருக்கு 6000 வீடுகள் வழங்கப்பட உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் தெரிவிப்பு. LPL போட்டியில் வெற்றி கிண்ணம் ஜஃப்னா கிங்ஸ் அணிவசம். இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.